சின்ன மினரல், பட் இது இம்பாக்ட்ஸ் லாட் ஆஃப் ஹெல்த். வெரி மேசிவ் ரோல்ஸை வந்து ப்ளே பண்ணக்கூடிய ஒரு மினரல் பத்தி தான் இன்னைக்கு பார்க்க போறோம். இந்த மினரல் ஒன்றும் இல்லை, இட்ஸ் பவர் ஆஃப் அயன். அயன் அப்படின்றது வந்து நம்மளோட பாடிக்கு வந்து மைக்ரோ மினரல்ஸ் தான், நம்மளுக்கு ரொம்ப கம்மியா தான் தேவைப்படும். பட் அது வந்து பெரிய பெரிய ஃபங்க்ஷன்ஸ்க்கு அது வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. முதல் விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அயன் வந்து நம்ம பாடிக்கு வந்து ஹீமோகுளோபின் அப்படின்ற ஒரு ஹார்மோன் செக்ரியேஷன்ஸ்க்கு அயன் நம்மளுக்கு கண்டிப்பா தேவை. இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இட்ஸ் புரோட்டீன் இந்த ரெட் பிளட் செல்ஸ். நம்மளோட ஆர்பிசி கவுண்ட்ஸ்ல இருக்கக்கூடிய புரோட்டீன் லெவல்ஸ். அந்த புரோட்டீன் எதுக்கு தேவைப்படும் அப்படின்னா, நம்ம இன்ஹேல் பண்றோம்ல, இப்ப காத்து சுவாசிக்கும் போது நம்மளோட லங்ஸ்ல தான் போய் அந்த காத்து நிற்கும். ஓகேங்களா? தட்ஸ் ஆக்சிஜன். அந்த ஆக்சிஜன் இன்ஹேல், அந்த லங்ஸ்ல போகக்கூடிய ஆக்சிஜனை நம்ம உடம்பு ஃபுல்லா கேரி பண்ணி எடுத்துட்டு போய் அதாவது அவங்கவுங்களுக்கு கொடுக்கறதுக்கு வந்து அயன் இருந்தா மட்டும்தான் நம்மளால அதை ப்ராப்பரா செய்ய முடியும். பாடியில அந்த ஃபங்க்ஷன் வந்து ப்ராப்பரா செய்ய முடியும். ஓகேங்களா? இப்ப நம்ம வந்து இவ்வளவு சாதம் சமைப்போம், ஆனா கொஞ்சோண்டு உப்பு போட்டாதான் அந்த சாதத்துக்கே ருசி. அந்த மாதிரி நம்மளோட உடம்புக்கு வந்து அந்த கொஞ்சோண்டு அயன் இருந்தா மட்டும்தான் நம்மளோட பாடியில இருக்கக்கூடிய ஃபங்க்ஷன்ஸ் வந்து சீரா நம்மளுக்கு வந்து செய்யும். அப்போ ஆக்சிஜன் நம்ம இன்ஹேல் பண்ற காத்து சுவாசிச்சு பிரயோஜனமே இல்லாத போயிடும்ல. அதை ப்ராப்பரா இன்ஹேல் பண்ணி நம்ம பிரெயின்ல இருந்து நம்மளோட ஆர்கன்ஸ்ல இருந்து எல்லாத்துக்குமே நம்ம லங்ஸ்ல இருந்து கேரி பண்ணி எடுத்துட்டு போனோம் அப்படின்னா, அயன் அப்படின்ற ஒரு மினரல் வந்து ரொம்ப 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 முக்கியம். நம்ம சின்ன மினரல் தானே. பெண்களுக்கு மட்டும்தான் இது நெசசரி. ஆண்களுக்கு அந்த அதிகமா தேவை கிடையாது. அப்படிலாம் நம்ம திங்க் பண்ணவே முடியாது. நம்மளுக்கு வந்து எல்லாருக்குமே வந்து இந்த அயன் அப்படின்றது வந்து ரொம்ப காமனான ஒரு விஷயம். முதல் விஷயம் ஆக்ஸிஜன் டிரான்ஸ்போர்ட். எல்லாத்துக்குமே நம்மளுக்கு வந்து எடுத்துட்டு போய் குடுக்கறதுக்கு வந்து அயன் நம்மளுக்கு தேவை. 2வது இட் கிவ்ஸ் அன் எனர்ஜி புரொடக்ஷன். நம்மளோட பாடியில அந்த எனர்ஜி லெவல்ஸ் வந்து அதிகமா ஆகணும். நம்ம வந்து ரொம்ப எனர்ஜெட்டிக்கா ஃபீல் பண்றோம் அப்படின்னா, நம்மளுக்கு வந்து அயன் கன்டென்ட் கண்டிப்பா இருக்கணும். அண்ட் பிரெயின் டெவலப்மெண்ட். இப்ப நம்ம ஆக்சிஜன் லெவல்ஸ் வந்து நம்மளோட பிரெயினுக்கு ஆக்சிஜன் போகல அப்படின்னா நம்மளுக்கு எப்படி இருக்கும் பாருங்க, ஒரு மாதிரி ஃபெயிண்ட் ஆன மாதிரி இருக்கும். ஓகேங்களா? இதே வந்து நம்ம நியூரோ டிரான்ஸ்மிட்க்கு, நம்மளோட பிரெயின் க்ரோத்துக்கு, செல்லுலாருக்கு, தட்ஸ் ரீசன் பிரெக்னன்ட் உமனுக்கு வந்து அயன் கொடுப்பாங்க. ஆனா ஃபீட்டஸோட பிரெயின் க்ரோத்துக்கு வந்து அயன் வந்து ரொம்பவே முக்கியம். தட்ஸ் ரீசன் அந்த டைம்ல வந்து நம்மளுக்கு அயன் கன்செப்ஷன் அதிகமா தேவைப்படுது. அப்படி இம்யூன் சிஸ்டம் ஆக்டிவேட் பண்றதுக்கு நம்மளுக்கு அயன் தேவை. அண்ட் மசில் ஃபங்க்ஷன், மோர் ஆஃப் அத்லெட்டிக். நமக்கு வந்து ஸ்போர்ட்ஸ் பர்சன் யாராச்சும் உங்களுக்கு அத்லெட் தெரியும் அப்படின்னா அவங்களுக்கு அயன் சோர்ஸ் வந்து ப்ராப்பரா இருக்கணும். அது வந்து மியோகுளோபின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செல்ஸ் வந்து ஆக்டிவேட் பண்றதுக்கு அயன் சோர்ஸ் இருந்தா மட்டும்தான் அத்லெட் பர்சனுக்கு, ஸ்போர்ட்ஸ் பர்சன், மசில் பில்டிங் இவங்களுக்குலாம் வந்து அயன் வந்து ரொம்பவே மஸ்ட். இப்ப நான் இது எடுக்கல, எனக்கு என்ன சிம்டம்ஸ் தெரிஞ்சா நான் வந்து அயன் வந்து ரெகுலர் பேசிஸ்ல எடுக்கணும் அப்படின்னா, நம்ம நம்ம நார்மலாவே தெரியும். இப்ப யாருக்காச்சும் உங்களுக்கு வந்து பர்சனலா நம்மளுக்கு ரொம்ப ஃபெயிண்ட் ஆகுது, நான் ரொம்ப கான்ஷியஸா வந்து டயர்ட்னஸா இருக்கேன், எனக்கு தலை சுத்துற மாதிரி இருக்கு, கிடினஸ் அதிகமா இருக்கு, மூச்சு விடும்போது நீங்க கவனிச்சு பாருங்க, நம்ம நிறைய பேருக்கு 10ல 8 பேருக்கு வந்து இந்த ஷார்ட் பிரெத்னஸ் அப்படின்னு இருக்கு. அந்த ஷார்ட் பிரெத்னஸ் இருந்தது அப்படின்னா நம்மளுக்கு வந்து அயன் வந்து லேக் ஆகுதுன்னு அர்த்தம். சோ தட் நம்மளுக்கு பிரீத் பண்ணும்போது அப்படின்னு பிரீத் பண்ணிட்டே இருப்பாங்க. அந்த கபாலபடி பண்ணுவாங்க யோகால. அந்த மாதிரி நம்ம பிரீத் பண்ண ஆரம்பிச்சோம் அப்படின்னா, அது வந்து ஷார்ட் பிரெத்னஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க அந்த மாதிரி இருந்ததுனாலும் அயன் டெஃபிஷியன்சி இருக்குன்னு அர்த்தமா. நீங்க இந்த நாடி சோதி, பிராணாயம், மூச்சு பயிற்சி இதெல்லாம் பண்றது மூலியமா, பிரெத்த ஹோல்ட் பண்றது மூலியமாவே உங்க லங் கெப்பாசிட்டி, அயன் சோர்ஸ வந்து இன்கிரீஸ் பண்ணலாம். பேல் ஸ்கின். இது வந்து யங் கேர்ள்ஸ்க்கு நெறைய நம்ம பார்ப்போம். ஏன்னா ஃபேஸ் ரொம்ப ஒரு மாரி வெளுத்து போன மாதிரி இருக்குன்னு சொல்லுவாங்க. ஓகே. நம்மளுக்கு வந்து கைகள் பார்த்தீங்கன்னா, பிங்க் கலர்ல இருக்காது. ஒரு மாதிரி ஒயிட்டா இருக்கும். ஆ வெள்ள துணி துவச்சு நீலத்துல போட்டு முக்கி எடுத்தா எப்படி நீங்க ஒரு ஃபீல் பண்ணுவீங்களோ, அந்த ஒயிட் கிளாத் பார்த்தா எப்படி இருக்கும்? அந்த மாதிரி உங்க கைகள் ஸ்கின் வந்து பேலா இருக்கும். ஓகே. அந்த மாதிரி இருந்தாலும் ரத்தம் இல்லவே இல்ல. நகத்துல பார்த்தீங்கனாலும், இந்த நகம் நீங்க கனவு இப்படி பிரஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா, இந்த இடம் வந்து பிங்கிஷ்ஷா இருக்காது. சில நெயில்ஸ் வந்து பிங்கிஷ்ஷா இருக்காது. இதெல்லாம் உங்களோட சிம்ப்டம்ஸ். இதெல்லாம் வந்து நம்மளோட அயர்ன் கன்டென்ட் வந்து ரொம்ப கம்மியா இருக்குன்றது. அடிக்கடிக்கு தலை வலிக்குது. எனக்கு எப்ப பார்த்தாலும் தலை வலிக்குது. எனக்கு ஏதாவது பண்ணோம்னாலே வெளிய டிராவல் பண்ணிட்டு போயிட்டா தலை வலிக்குது. ரொம்ப சவுண்டா கேட்டா தலை வலிக்குது. இந்த மாரி சின்ன சின்ன லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ்லயே நம்ம மாற்றங்கள் நடக்கும்போது, தலைவலி அதிகமா இருந்ததுனாலும், நம்மளுக்கு வந்து அயர்ன் டெஃபிஷியன்சி இருக்காம். இன்னொரு இம்பார்ட்டன்ட் மேட்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து, கோல்ட் ஹேண்ட்ஸ் அண்ட் ஃபீட்ஸ். சில பேருக்கு கை நீங்க புடிச்சீங்கன்னா, கை அப்படியே சில்லுன்னு இருக்கும். எதுவுமே பண்ணியிருக்க மாட்டாங்க. சும்மா தான் ஏசில உட்கார்ந்துட்டு கிடையாது. பட் நம்ம வேலை நார்மல் ரூம் டெம்பரேச்சர்ல இருக்கவங்களுக்கு கை தொட்டு பார்த்தீங்கன்னா, அப்படியே சில்லுன்னு இருக்கும். கால் கீழ பாதம் கீழ வச்சாங்கன்னா, உங்களுக்கு அந்த தண்ணி கோத்த மாதிரி இருக்கும். கால்கள், கைகள் வந்து சில்னஸ் அதிகமா இருக்கு, கோல்டா இருக்கு, ஸ்வெட் ஆகுது அப்படின்னாலும், அவங்களுக்கு வந்து அயர்ன் டெஃபிஷியன்சி இருந்ததுன்னா, இது எல்லாமே நடக்கும்.
இப்ப நம்ம மேஜரா பாத்தீங்கன்னா இந்த சிம்டம்ஸ் யார் யாருக்கெல்லாம் இருக்கும் அப்படின்னா அவங்க எல்லாருக்குமே நம்மளுக்கு வந்து அயன் டெஃபிஷியன்சி இருக்கிறதுனாலதான் நம்மளுக்கு வரும். இது ஓகே. நான் இப்ப வந்து ஹெல்த்தியான அயன் ரிச் சோர்ஸ் ஆஃப் ஃபுட்ஸ் நான் தாராளமா எடுத்துக்கலாம், கண்டிப்பா எடுத்துக்கலாம். ஏன்னா இது ரொம்ப மினிமம் தான் தேவைனால ஃபுட்ல நம்மளுக்கு தாராளமா ஃபோக்கஸ் பண்ணலாம். அதுல கிடைக்கும் செய்யும். இதுல வந்து 2 விதமான ஃபுட்ஸ் நமக்கு இருக்கு. ஹீம் அயன் அப்படின்னு சொல்லுவாங்க, நான் ஹீம் அயன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹீம் அயன் அப்படின்றது வந்து நம்மளோட நான்வெஜ் சோர்ஸ்ல இருந்து கிடைக்கக்கூடிய அயன் சத்து. இது வந்து ஈஸியா டைஜஸ்ட் ஆயிடும், பாடியில அப்சர்வ் ஆகிறதுக்கு ரொம்பவே ஈஸியா இருக்கும். அப்சார்ப்ஷன் அப்படின்றது ரொம்ப ஈஸியா இருக்கும். நான் ஹீம் அயனுக்கு ப்ராப்பரா நம்மளுக்கு வைட்டமின் சி யோட நம்ம எடுத்தாதான் அது வந்து அப்சார்ப்ஷன் வந்து நம்மளுக்கு பெட்டரா இருக்கும். எதுல அதிகமா இருக்கு அப்படின்னு இப்போ நம்ம ஊர்ல பாத்தீங்கன்னா சிக்கன் அப்படின்றது ரொம்ப ஃபாண்ட். எங்க திரும்பினாலும் சிக்கன்ல இல்லாத கூடிய வெரைட்டிஸே இல்ல. ஃபர்ஸ்ட் நான்வெஜ் சோர்ஸ்ல நான் சொல்லிடுறேன், சிக்கன்ல இல்லாத ஐட்டம்ஸே இல்ல. பட் சிக்கனோட லிவர்ல எத்தனை பேர் லிவர் இப்பெல்லாம் வாங்கி சாப்பிடுவீங்க தெரியாது. லிவர்ல அயன் சத்து அதிகமா இருக்கு. 9ல இருந்து 12 mg வரைக்கும் நம்மளுக்கு வந்து அயன் சத்து சிக்கனோட லிவர்ல கிடைக்குது. அதே மாதிரி மட்டன் லிவர்ல நம்மளுக்கு கிடைக்கும். சிக்கன்ல வந்து உங்களுக்கு 1 மில்லிகிராம் தான், 1 mg தான் கிடைக்குது. அதனால நான் சிக்கன் சாப்பிடுறேன் எனக்கு அயன் கிடைக்கும்னா கிடைக்காது. அதோட லிவர்ல தான் உங்களுக்கு அதிக தன்மையான இருக்கு. இதை தவிர்த்து வந்து ஃபிஷஸ்ல, எக்ஸ்ல இதுல எல்லாத்துக்குமே நம்மளுக்கு வந்து அயன் சோர்ஸ் இருக்கு, மினிமம் சோர்ஸ். ஓகேங்களா? அதனால அடுத்த வாட்டி நீங்க சிக்கன் சாப்பிட போறீங்க அப்படின்னா, வாங்க போறீங்கன்னா லிவர் கிடைச்சா சேர்த்து சாப்பிடுங்க. அண்ட் நான் ஹீம் அயன் அப்படின்றது பிளான்ட் சோர்ஸ்ல இருந்து நம்மளுக்கு கிடைக்கக்கூடியது. இது எதுல நம்மளுக்கு அதிகபட்சமான எம்ஜி டோசேஜ் அதிகமா கிடைக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, குக்குடு ஸ்பினாச். நம்மளுக்கு பசலைக்கீரையில இருந்து நம்மளுக்கு அதிகமா கிடைக்குது. அது இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் அப்படின்னா, ரோஸ்டட் பெங்கால் கிராம். ரோஸ்டட் பெங்கால் கிராம்ல நம்மளுக்கு அதிகமா அயன் கிடைக்குது. இது எத்தனை பேருக்கு தெரியும் அப்படின்னு தெரியாது. நான் சர்வே எடுக்கும்போது என்னோட புக்ல பாத்தீங்கன்னா ரோஸ்டட் பெங்கால் கிராம் அப்படின்னு போட்டுருந்தாங்க. நானே ஷாக் ஆயிட்டேன். அன்னில இருந்து எங்க வீட்டுல எப்பவுமே வந்து பெங்கால் கிராம் அதிகமா நான் ஒட்டி வச்சிருந்தேன். பெங்கால் கிராம் அப்படின்னு உப்பு கடலை. நீங்க வேர்க்கடலை வாங்கும்போது நிறைய பேர் வீட்டுல உப்பு கடலை வாங்கி சாப்பிடுவீங்களா அப்படின்றது நம்மளுக்கு தெரியாது. பட் இனிமேட் வந்து நீங்க வேர்க்கடலை வாங்க போறீங்கன்னா உப்பு கடலையும் சேர்த்து வாங்குங்க. வீட்லயுமே நிறைய ரோஸ்டட் கிராம்ஸ் நீங்க பண்ணி சாப்பிடுறது மூலியமா உங்களுக்கு நிறையனா என்ன 4 to 5 mg ஆஃப் அயன் நம்மளுக்கு அந்த பெங்கால் 100 கிராம்ல 100 கிராம் பெங்கால் கிராம் சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு 4 to 5 mg நம்மளுக்கு கிடைக்குது. நம்ம 100 கிராம் வாங்கி நம்ம ஃபேமிலி ஃபுல்லா சாப்பிடுவோம். அதனால எவ்வளவு கிடைக்கும்னு பாத்துக்கோங்க. அண்ட் ராகி, கேழ்வரகு, ராஜ்மா, மில்லட்ஸ், டோஃபு, பன்னீர், பம்கின் சீட்ஸ் இதுல எல்லாம் உங்களுக்கு ஆவரேஜா ஒரு 3, 1, 2 அந்த மாதிரி வந்து எம்ஜி வந்து உங்களுக்கு கிடைக்கும். இப்போ ஒரு சில இதுல வந்து எம்ஜி அப்படின்றது வந்து உங்களுக்கு வந்து மைக்ரோ மில்லிகிராம்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. எம்சிஜின்னு சொல்லிட்டு ஒரு பிளேஸ்ல போட்டிருப்பாங்க. உங்களுக்கு 2 டிஃபரன்சியேஷன் இருக்கு. நம்மளுக்கு எம்ஜி அப்படின்றது ஹையர் குவான்டிட்டி. இப்போ உமனுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு 15ல இருந்து 20 எம்ஜி இருந்தாலே யூ கேன் ஏபிள் டு கெட் கரெக்ட் லெவல்ஸ் ஆஃப் ஹீமோகுளோபின். உங்களோட அயன் கண்டென்ட் வந்து கரெக்டா கிடைச்சிடும். மென்னுக்கு ஒரு 10 to 15 இருந்தா போதும். அப்ப ஆவரேஜா ஒரு 10ல இருந்து 20க்குள்ள நம்மளோட எம்ஜி வந்து ஒரு நாளைக்கு அயன் சத்து நம்மளுக்கு தேவை. இது ஒரு பிளேஸ்ல நீங்க பாத்தீங்கன்னா எம்சிஜின்னு போட்டிருப்பாங்க. எம்சிஜின்னு போட்டு 200, 300 போட்டிருந்தா தப்பு கிடையாது. நம்மளுக்கு ஒரு எம்ஜி இஸ் ஈக்குவல் டு 1000 எம்சிஜி. இது மேக்ஸ்ல நம்ம படிச்சிருப்போம். எம்சிஜி, பிசி அதெல்லாம் சொல்லிட்டு அந்த மாதிரி எம்சிஜியும் எம்ஜியும் டிஃபரன்ஸ் இருக்கு. அதனால நீங்க பார்க்கும்போது அதை மட்டும் வேரியேஷன் பார்த்துக்கோங்க. அப்ப இதுலயே நம்மளுக்கு நிறைய கிடைச்சது ரம்யா. நம்மளுக்கு எதுக்கு நம்ம வந்து வேற ஏதாவது ஆல்டர்னேட்டிவ் அப்படின்னா இங்கதான் ஒரு பாயிண்ட் நம்ம வந்து நோட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம். இது எல்லாமே நம்மளுக்கு ஃபுட்ல கிடைக்குது. ஆனா அது பாடியில அப்சார்ப்ஷன் அப்படின்றது நிறைய இன்டர்ஃபியரன்ஸ் இருக்கான். அயன் வந்து நான் அயன் ரிச் நான் டெய்லி கீரை சாப்பிடுறேன். ஒரு சில பேர் நம்ம கிட்ட கேட்டிருப்போம்ல, என்கிட்ட நிறைய பேர் கேட்டிருக்காங்க. நான் கீரை நிறைய தான் சாப்பிடுறேன், சிக்கன் சாப்பிட்டுக்கிறேன், லிவர் எடுத்துக்கிறேன், நான் எல்லாம் கான்சியஸா சொல்லுவாங்க பேர்லாம் வர, ராகி நிறைய எடுத்துக்கிறேன். ஆனாலும் எனக்கு வந்து ஹீமோகுளோபின் லெவல் இன்க்ரீஸே ஆக மாட்டேங்குது, அயன் கண்டென்ட் ரைஸே ஆக மாட்டேங்குது அப்படின்னா அவங்களோட பாடியில அப்சார்ப்ஷன் அப்படின்றது நடந்திருக்காது. என்ன ஒரு சில விஷயங்களால அயன் அப்சார்ப்ஷன் வந்து இன்டர்ஃபியரன்ஸ் ஆகுது அப்படின்னா சின்ன சின்ன விஷயங்கள். டீ காஃபி குடிச்சீங்கன்னா கூட அதோட அயன் அப்சார்ப்ஷன் நடக்காதான். கால்சியம் ரிச் சோர்ஸ் ஃபுட் சாப்பிட்டீங்கனாலும் அயன் அப்சார்ப்ஷன் நடக்காதான். அப்ப நம்ம எப்படி சாப்பிடுறது யோசிச்சு பாருங்க. டீ காஃபில வந்து டானிஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாண்டிங் இருக்கும். அந்த பாண்ட் வந்து நம்மளோட அயனோட அப்சார்ப்ஷன் அப்படியே கோட் பண்ணிட்டு எக்ஸ்கிரீட் பண்ணிடும். அப்ப நம்ம சாப்பிட்டும் நம்மளுக்கு பிரயோஜனம் இல்லை. அதே மாதிரி ஏதாவது ரொம்ப டயட் ரெஸ்ட்ரிக்டடா இருக்கீங்க, நான் இந்த சாப்பிட மாட்டேன் அதை சாப்பிட மாட்டேன்னு சொல்லிட்டு இல்ல வீகன் டயட்ல இருக்கேன், நான் வந்து நான்வெஜ் டயட்ல பாலியோ டயட்ல இருக்கேன் அப்படின்ற மாதிரி நிறைய டயட் ரெஸ்ட்ரிக்ஷன்ல இருந்தாலும் அயன் அப்சார்ப்ஷன் நடக்காது. ஹெவி ஃப்ளோ இப்போ கேர்ள்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து பீரியட்ஸ் டைம்ல ஹெவி ஃப்ளோ இருந்ததுன்னா அந்த டைம்ல நீங்க வந்து அயன் கொடுக்கணும், நல்ல செட்டான உணவுகள் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். பட் அந்த டைம்லயும் நம்மளுக்கு அப்சார்ப்ஷன் அப்படின்றது பெருசா நடக்காதான். ஓகேங்களா? அண்ட் கட் இஷ்யூஸ்
gut related issues, bloating, constipation, IBS, irritable bowel syndrome, இந்த மாதிரியான challenges, வயிறு related challenges எதா இருந்தாலும் அயன் அப்சார்ப்ஷன் பெருசா நடக்காது. பிரெக்னன்சி டைம்ல நம்மளுக்கு அப்சார்ப்ஷன் அப்படின்றது அதிகமா தேவை. ஸோ தட் அந்த டைம்ல நம்ம கூடுமான அளவுக்கு எந்த அளவுக்கு இன்க்ரீஸ் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு நம்மளோட இன்க்ரீஸ் பண்ணலாம். அண்ட் பிரெஸ்ட் ஃபீட் பண்ணும் போதும் பெண்கள் வந்து தாய்ப்பால் கொடுக்குறாங்கன்னா அந்த டைம்லயும் நம்மளுக்கு அயன் கண்டென்ட் வந்து அதிகமா தேவை. ஏன்னா அது வந்து அப்சார்ப்ஷன் வந்து குறைக்கும், பாடியில் அப்சார்ப்ஷன் பண்றது வந்து ரொம்ப குறைக்கும். அண்ட் டீனேஜர் கேர்ள்ஸ்க்கு வந்து வி நீட் மோர் அயன். ரேபிட் growth, அவங்களோட growth அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து எக்ஸாக்ட்லி வந்து ஒரு 11 இயர்ஸ்ல இருந்து 13 இயர்ஸ் வரைக்கும் அந்த 2 வருஷம் கேர்ள்ஸ்க்கு வந்து ரொம்ப ரொம்ப மஸ்ட். உங்களுக்கு யாரா பர்சனலா கேர்ள்ஸ் அந்த ஏஜ்ல தெரியும், 10 வயசுக்கு மேல இருக்கக்கூடிய பெண் குழந்தைங்களுக்கு யாரா தெரியும் அப்படின்னா அந்த குழந்தைங்களுக்கு இப்பத்துல இருந்தே அயன் சோர்ஸ் வந்து நம்ம கண்டிப்பா கொடுக்கணும், கான்சியஸா கொடுக்கணும். ஏன்னா அவங்களோட growth வந்து அப்படிதான் இருக்கும். நீங்க எல்லா பெண் குழந்தைங்களும் பாருங்க, அவங்களோட வளர்றது growth எல்லாமே வந்து அந்த ஒரு 1 இயர் 2 இயர்ஸ்க்குள்ள வளர்ந்து முடிச்சிருவாங்க. அதுக்கப்புறமா வளர மாட்டாங்க. அவங்களோட ஹைட்ல இருந்து எல்லாமே அந்த 1-2 இயர்ஸ் நம்ம எந்த அளவுக்கு சத்தான உணவுகள், அயன் ரிச் சோர்ஸ் ஃபுட் கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு அவங்களோட growth வந்து ரொம்பவே நல்லா இருக்கும். இதெல்லாம் வந்து சம்டைம்ஸ் வந்து நம்மளுக்கு அதிகமா தேவைப்படக்கூடிய விஷயங்கள், சம்டைம்ஸ் நம்மளுக்கு சில விஷயங்கள்னால நம்மளோட பாடியில கொடுக்கக்கூடிய அயன் அப்சார்ப்ஷனே ரைட்டா அப்சர்வ் ஆகிறது கிடையாது. இந்த டைம்ல தான் we need to rebuild. இது நம்ம அயன் அதிகமா கொடுக்கறது மூலியமா இந்த டைம்ல தான் we need a supplementation, துணை உணவு அப்படின்னு சொல்லுவாங்க. அடிஷ்னலா நம்ம அயன் கொடுத்தோம்னா இந்த அப்சார்ப்ஷனை நம்மளோட மேனேஜ் பண்ணிக்கும். இது நம்மளோட ஆர்பிசி கவுண்ட்ஸ் வந்து ரீபில்ட் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணி கொடுக்கும் நம்ம அடிஷ்னல் சோர்ஸா கொடுக்கும்போது. அண்ட் எனர்ஜியை நம்மளுக்கு இன்க்ரீஸ் பண்ணி தரும், இம்யூனிட்டி ஃபோக்கஸ் இருக்கும், அண்ட் நம்மளோட பிரெயின் அண்ட் growthக்கு வந்து நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணி கொடுக்கும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நான் இனிஷியல்ல சொன்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாமே வந்து அடிஷ்னலா நம்ம எடுக்கும் போது, சப்ளிமெண்டேஷனா எடுக்கும் போது இதை பேலன்ஸ் பண்ணும். ஏன்னா நிறைய இன்டர்ஃபரன்ஸ் வச்சிருக்கோம். நம்மளுக்கு சாப்பாடுல இருந்து சாப்பிடக்கூடிய விஷயங்கள் வந்து அப்சார்ப்ஷன் வந்து பெருசா நடக்கிறது கிடையாது. அதனாலதான் லேக் ஆகுது. தட்ஸ் a reason we need to add a supplementation. துணை உணவு அப்படின்றது வந்து நம்மளோட ரெகுலர் பேசிஸ்ல ஒரு நாளைக்கு ஒரு சப்ளிமெண்ட் எடுத்தாலே போதும், தேவையான எம்ஜி இருக்கக்கூடியது எடுக்கும். இது எப்படி நான் சூஸ் பண்றது, என்ன மாதிரியான சப்ளிமெண்ட்ஸ் நான் சூஸ் பண்ணணும் அப்படின்னா ஒரு 3 விஷயங்கள் நீங்க ஃபோக்கஸ் பண்ணணும். ஒரு சப்ளிமெண்ட், அயன் சப்ளிமெண்ட்டை சூஸ் பண்றீங்கன்னா 3 விஷயங்கள் அதுல இருந்ததுன்னா ஒன் ஆஃப் த பெஸ்ட் அயன் சப்ளிமெண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஃபர்ஸ்ட் விஷயம், அந்த அயன்ல அந்த சப்ளிமெண்ட்ல வந்து உங்களுக்கு ஃபெரஸ் ஃபியூமரேட், ஃபெரஸ் சல்ஃபேட், இது வந்து ஒரு காமன் பேசிக்கான ஒரு அயன் அப்சார்ப்ஷன், ஒரு காமன் அயன்ல இருக்கு. இந்த இந்த இன்கிரீடியன்ஸ் கண்டிப்பா இருக்கணும். அதுதான் பாடியில அப்சார்ப்ஷன் அப்படின்றது பெட்டரா இருக்கும். ரெண்டாவது, அந்த அயன் சப்ளிமெண்ட்ல வந்து பிளான்ட் பேஸ்ட் ஆன ஃபுட் இருக்கான்னு பாருங்க. அது வந்து நேச்சுரல் அயன். ஓகே, பிளான்ட் பேஸ்ட் இல்லைன்னா நேச்சுரல் அயன். அது வந்து நம்மளோட ஸ்டமக்கை வந்து இரிட்டேட் பண்ணாது. பிளான்ட் பேஸ்ட் நம்மளுக்கு இருக்கக்கூடிய அயனோட நம்ம எடுத்தோம் அப்படின்னா ஸ்டமக் வந்து இரிட்டேட் பண்ணாது. ஓகேங்களா, கான்ஸ்டிபேஷன் அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வராது. மூணாவது, அந்த அயன் சப்ளிமெண்ட்ல வந்து வைட்டமின் சி இருக்கான்னு பாருங்க. ஏன்னா அயன் இருந்தாதான் நம்மளுக்கு வந்து அயன் எடுக்கும் போது வைட்டமின் சி இருந்தாதான் அப்சார்ப்ஷன் அப்படின்றது பெட்டரா இருக்கும். அதுவும் பிளான்ட் பேஸ்ல எக்ஸ்பெஷலி. பிளான்ட் சோர்ஸ்ல நம்மளுக்கு வந்து ஒரு சப்ளிமெண்ட் எடுக்கிறோம் அப்படின்னா அது வயிறை இரிட்டேட் பண்ணாது. அதுல வைட்டமின் சி இருந்தாதான் அந்த அப்சார்ப்ஷன் பெட்டரா இருக்கும். இந்த 3 விஷயங்கள் நீங்க ஒரு சப்ளிமெண்ட்டோ ஒரு டேப்லெட் நீங்க எடுக்கும் போது கண்டிப்பா ஃபோக்கஸ் பண்ணணும். ஒன்னு ஃபெரஸ் ஃபியூமரேட், ரெண்டாவது பிளான்ட் பேஸ்ட் ஃபுட் இருக்காண்டு, மூணாவது அதுல வைட்டமின் சி இருக்கா. இந்த 3 விஷயங்கள் இருக்கக்கூடிய ஒரு சப்ளிமெண்ட் நீங்க எடுத்தீங்கன்னா இட்ஸ் பெஸ்ட் சப்ளிமெண்ட் ஃபார் த அயன். ஃபார்ச்சுனேட்லி அன்பார்ச்சுனேட்லி வி ஹாவ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் சப்ளிமெண்ட். நான் சொன்ன அத்தனை விஷயமும் உங்க வீட்டுல அயன் சப்ளிமெண்ட் இருந்ததுன்னா திஸ் இஸ் நியூட்ரலைட்ல இருக்கக்கூடிய செரி அயன். இது வந்து எல்லாருக்குமே கொடுக்கலாம். நான் வந்து என் பொண்ணுக்கு வந்து 10 வயசுல இருந்து கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன். நான் பிரெக்னன்சி டைம்ல நாங்க அதுதான் பர்சனலா எடுத்துட்டு இருக்கேன். நான் சொன்ன அத்தனை 3 விஷயங்களும் செக்லிஸ்ட் நீங்க டிக் பண்ணிக்கலாம். இட் ஹேஸ் அ ஃபெரஸ் ஃபியூமரேட், எவ்வளவு எம்ஜிஸ், அது பாண்டிங் எல்லாமே கரெக்டா இருக்கு. அண்ட் பிளான்ட் பேஸ்ட் நம்மளுக்கு வந்து மஸ்டர்ட் கிரீன்ஸ்ல இருந்து கொடுத்துருக்காங்க. மஸ்டர்ட் கிரீன்ஸ்ல இருந்து நம்மளுக்கு அது மூணாவது பாத்தீங்கன்னா அசிலோரா செரி கான்சென்ட்ரேட் இருக்கு. அசிலோரா செரி இஸ் ரிச் இன் வைட்டமின் சி. அப்ப 3 செக் பாக்ஸ் நம்ம செக் பண்ணிட்டோமா? நம்ம 1 2 3 மூணுமே அது மூணுத்துமே ரைட்டான சோர்ஸ்ல நம்மளுக்கு இருக்கு. நாலாவது பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு ஒரு நாளைக்கு நம்மளுக்கு எவ்வளவு எம்ஜி தேவைப்படும்? உமனுக்கு 15 to 20 mg ஆஃப் அயன் நம்மளுக்கு தேவை. இந்த ஒரு சப்ளிமெண்ட் எடுக்கும் போது நம்மளுக்கு அதுல இருந்து கிடைக்கக்கூடிய 19 mg நம்மளுக்கு கிடைக்குது. சோ தட் ஒரு நாளைக்கு ஒரு அயன் சப்ளிமெண்ட் நம்ம எடுத்தோம்னாலே நம்மளுக்கு அன்னைக்கு தேவையான மினிமம் குட்டியான ஒரு மைக்ரோ அயன் சப்ளிமெண்ட், அயன் வந்து மினரல் வந்து நம்மளுக்கு கிடைச்சிடும். அப்ப நம்மளுக்கு பெருசா ஓவர் திங்க் பண்ண தேவையில்ல. நம்ம என்னதான் அதிகமா ஃபோக்கஸ் பண்ணி நம்ம ஃபுட்ல எடுத்தாலும்
நம்ம ஒரு சப்ளிமெண்ட் எடுக்கிறதுனாலும் நம்மளோட ஒரு ஒரு மைண்ட் வந்து ஒரு ரிலாக்ஸேஷன் வந்துரும். நம்மளுக்கு இன்னைக்கு தேவையான அயர்ன் சோர்ஸ் வந்து நம்ம ரைட்டா குடுத்துட்டேன். என் பாடிக்கு நான் குடுத்துட்டேன். என்னோட என்னோட பொண்ணுக்கு நான் குடுத்துட்டேன். என்னோட ஒய்ஃப்க்கு நான் குடுத்துட்டேன். என்னோட சிஸ்டர்ஸ்க்கு நான் குடுத்துட்டேன். என் அம்மாக்கு குடுத்துட்டேன். அப்படின்றது நம்ம பெர்சனலா ஃபீல் பண்ண நானும் எடுத்துட்டேன். ஒரு ஜென்ஸா இருந்தீங்கன்னா நானும் பெர்சனலா எடுத்துட்டேன். அப்படின்றது வந்து ஒரு ஒரு செக் பாக்ஸ நீங்க செக் பண்ணிக்கலாம். ஒரு குட்டி மினரல் பட் நம்ம பார்க்கறதுக்கு இம்பாக்ட் ஆன ஸ்மால் மினரல்ஸ் இது நம்ம எடுக்கலன்னா நெறைய பிரச்சனைகள் நமக்கு வரும். ஃபெயிண்ட் ஆகுறதுக்கான ப்ராப்ளம் இருக்கு. ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கான ப்ராப்ளம்ஸ் இருக்கு. வெறும் சின்ன அயன் தானே. இது வந்து ஒரு ஒரு ஸ்டேஜ்க்கு மேல அனிமிக் அதிகமா ஆகும்போது, யுவர் லாட் ஆஃப் மசில்ஸ் இன்டாலரன்ஸ் அப்படின்றாங்க. மசில்ஸ் வந்து லேக் ஆகுறது, லூஸ் ஆகுறது. உங்களுக்கு போன்ஸ் வீக் ஆகுறது. உங்களுக்கு வந்து உள்ள இருக்கக்கூடிய போன்ஸ் வந்து மசில் டைட்டன் ஆகாத ஷேக் ஆகும்னு சொல்லுவாங்கல்ல. நம்ம மசில்ஸும் எலும்பும் ஒண்ணா சேர்ந்து அது கிரிப்பா பிடிச்சா தான் நம்ம மூவ்மெண்ட்ஸ் ஈஸியா இருக்கும். அந்த மாதிரி மூவ்மெண்ட்ஸ் இல்லாம போறதான நெறைய விஷயங்கள் நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டீஸ் இருக்கு. இது வந்து எண்ட் ஸ்டேஜ். இட்ஸ் அ கிரிட்டிக்கல் ஸ்டேஜ். அவ்ளோ லேக் ஆகும். ஓகேங்களா? ஆனா சின்ன மினரல் பட் இம்பாக்ட் இன் அ பிக் வே. We need to take that small minerals on the daily basis to keep ourselves healthy. With that note, I'm just leaving and take iron on the daily basis to lead a healthy and happy life.